உங்கள் விருப்பங்கள், ஆசைகள், கோரிக்கைகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த 2 மணி நேரம், அதாவது பிரதோஷ நேரமும் ராகு கால நேரமும் இணைந்து வரக்கூடிய நேரம். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, ராகு கால நேரம், பிரதோஷ நேரம் 4:30 to 6:30, 7 மணி வரைக்குமே நீங்கள் வழிபாடு தாராளமாக செய்யலாம். நீங்கள் சிவாலயம் சென்று வழிபடுவராக இருந்தாலும் சரி, நான் வீட்டில் தாங்க பூஜை செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த வார்த்தையை இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கையில் இந்த பொருளை நீங்கள் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்து இருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் அது மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சிவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க சொல்லுங்கள், அங்கே உட்காந்துருக்க சொல்லுங்கள், அங்கே தியானம் பண்ண சொல்லுங்கள். அவங்க மனம் ஒருநிலைப்படும். நிறைய வீட்டில் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்லி பெற்றோருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். அதெல்லாம் சரியாகிறதுக்கு குழந்தைங்களை பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே நீங்கள் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சோடனே மருந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்கும், ஆரோக்கிய பலம் கூடும். சிவாலயத்தில் அமர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை சிவ. சிவ எனும் 2 எழுத்தை, அது நீங்கள் 4 எழுத்தாக கூட சிவ சிவன்னு கூட சொல்லலாம். சிவ எனும் எழுத்தை நீங்கள் எழுதினாலும் நல்லது, சொன்னாலும் நல்லது, கேட்டாலும் நல்லது. அதுவும் பிரதோஷ நேரத்தில் சிவநாமத்தை கேட்கும்போது உங்கள் மனமும் ஒருநிலைப்படும். இந்த பிரதோஷம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலுமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று சிவதரிசனம் பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் குறையும்னு ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இறை வழிபாடு ஒன்று தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு புரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகளை செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இந்த 2 மணி நேரத்தில் இந்த 2 எழுத்து வார்த்தையை நீங்கள் கையில் தண்ணீர் வச்சுட்டு சொல்லணும். நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுட்டு சொல்லும் போது, பஞ்சபூதங்களில் ஒரு சக்தி தான் தண்ணீர், அந்த தண்ணீரை கையில் வச்சு சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு, ஏன்னா பிரதோஷ நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடாது. பிரதோஷம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை குடிச்சிக்கணும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போங்க, தவறு கிடையாது. வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை திறந்து ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணீரை பார்த்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் பாட்டிலை மூடி வச்சுட்டு நீங்கள் பிரதோஷ நேரம் முடிந்து அதன் பிறகு கூட அந்த தண்ணீரை பறிக்கலாம். அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கவங்களுக்குமே கொடுக்கலாம். இந்த பிரதோஷ நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த சிவ எனும் திருநாமத்தை இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.